காந்தாரா சாப்டர் 1 ரிலீஸ் ஆயிருக்குது. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் 2022 வந்த காந்தாரா படத்தோட ப்ரீக்வலா தான் இந்த படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ காந்தாரா படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2022 வந்தப்போ ஒரு மிகப்பெரிய வேவை வந்து இந்தியா ஃபுல்லாகவே கிரியேட் பண்ணியிருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய படங்கள் வந்து ஒன்று ஹை கான்செப்ட் படங்களாக இருக்கும், இல்லைனா வந்து ரொம்ப பீரியட் படங்களாக ஒரு பெரிய பட்ஜெட்டில் நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு மல்டி ஸ்டாரர் அந்த ஆங்கிள்லேருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ரூரலாக ஒரு படத்தை எடுத்து அந்த ஊரோட அந்த மண்ணோட கதை எடுத்து அதை இந்தியா முழுக்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பண்ண படமாக அந்த காந்தாரா படம் இருந்துச்சு. ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருந்துச்சு. அந்த அடிப்படையில் அந்த படத்தோட சீக்வல் அப்படிங்கிற பேரில் வந்து அதோட ஸ்டோரி வைஸ் ப்ரீக்வல் தான் அந்த காந்தாரா சாப்டர் 1 வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. இது எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறதான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த காந்தாரா சாப்டர் 1ஓட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஒரு 3 விஷயமா பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். கடவுள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் அந்த கடவுளை வந்து தனக்குள்ளே கொண்டுட்டு வரணும், தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மன்னர் குரூப் இருக்காங்க. இந்த கடவுள் சக்தியவே வந்து அழிச்சிடணும், இல்லைனா கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அரக்கர் குரூப் இருக்காங்க. இந்த 3 குழுக்களுக்கும் இடையான போராட்டம் தான் இந்த காந்தாரா சாப்டர் 1 படத்தோட ஸ்டோரி லைனா இருக்குது. ஒரு பெரிய ஊர், அந்த ஊர் ஒரு மன்னர் ஆட்சி பண்றாரு. அந்த மன்னருக்கு வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாமே சொந்தம் தான். ஆனா காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காந்தாரா அப்படிங்கிற பகுதிக்கு மட்டும் யாருமே போக மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி போனா அவங்களோட முன்னோர்கள் வந்து அங்க வந்து தாக்கப்பட்டிருக்காங்க, இறந்துட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால அந்த இடம் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அங்க போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு சினாரியோ இருக்கு. அதே போல காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காந்தாரா பகுதி மக்களும் அவங்க எல்லையை விட்டு வெளியில போக மாட்டாங்க. அவங்களுக்கும் வெளியில போறது ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அவங்களுமே வெளியில போறது இல்ல. இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது ராஜாவோட மகன் வந்து குடிபோதையில ஒரு சின்ன சம்பவம் பண்ணிடுறாரு. அதனால மன்னர் பகுதியில் இருக்கக்கூடியவங்க வந்து காந்தாரா பகுதிக்கு போற மாதிரியும், காந்தாரா பகுதியில் இருக்கக்கூடியவங்க வந்து வெளியில வந்து மன்னர் இடத்துக்கு வர மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உருவாகுது. எதனால் அது கிரியேட் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த காந்தாரா சாப்டர் 1 படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பேசிக் ஸ்டோரி செட்டப்பே வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவா தான் இருந்துச்சு. ஏன்னா காந்தாராவே நமக்கு தெரியும், அதுல ஒரு சின்ன மிஸ்ட்ரி இருக்கும். அவர் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுவார். எதனால மறைஞ்சிட்டார் அப்படிங்கறத வந்து கடைசி வரைக்குமே வந்து ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அவர் எப்படி சாமி ஆனாரு, எப்படி அந்த இடத்துல மறைஞ்சு போனார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் இருக்கும். அதெல்லாம் தான் அந்த படத்தின் மேல நமக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டியை கொடுத்துச்சு. அதே போல இந்த படத்துலயுமே ஒரு கியூரியாசிட்டி கொடுக்குற மாதிரி நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த காந்தாரா பகுதி மக்கள் எதனால வந்து மன்னர்கள் அந்த இடத்துக்குள்ள போறதில்லை அப்படிங்கிறதுக்கான அந்த மிஸ்டரிக்கல் ஸ்டோரியா இருக்கட்டும், அதே போல அந்த மக்கள் வெளியில வர்றதில்லை, அவங்களுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியா இருக்கட்டும், அந்த பேசிக் செட்டப்பே நமக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுது. அதே போல இந்த 2 குரூப் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் மன்னராட்சி கிங்டம் அப்படின்னு இருக்குது, இன்னொரு பக்கம் பழங்குடி மக்கள், அவங்களுக்கான அந்த கடவுள் வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. ஸோ கிங்டம் விசஸ் ட்ரைபல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிள் இருந்து இந்த ஸ்டோரி டிராவல் ஆகிறதும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி பட்டுச்சு. அடுத்ததா ரிஷப் ஷெட்டி தான். அவரோட டைரக்ஷன் பத்தி பின்னாடி பார்க்கலாம். பட் ஆஸ் அன் ஆக்டரா வந்து பின்னி எடுத்திருக்காரு. இவரை தாண்டி யாராலுமே இந்த கேரக்டர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. நார்மலா ஒரு ட்ரைபல் பீப்புள் மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், சின்ன சின்ன சண்டை காட்சிகளா இருக்கட்டும், அல்லது சாமி வந்ததுக்கு அப்புறம் வெறிகொண்டு சண்டை போடுற விஷயங்களா இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லிட்டு எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒரு அட்டகாசமான நடிப்பை கொடுத்திருக்காரு. நமக்கு இவரோட மற்ற படங்கள் பார்த்ததில்லை அப்படிங்கிறனால என்னன்னு தெரியல, நமக்கு ரிஷப் ஷெட்டி அப்படிங்கிறத விட அந்த ஒரு கேரக்டரா தான் நமக்கு தெரிகிறாரு. அவ்வளவு ஒரு கன்வின்சிங்கான நடிப்பை கொடுத்திருக்காரு. ஈவன் கிளைமேக்ஸ் செட்டியா இருக்கட்டும், இன்டர்வல் ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் இருக்கு, அதுலயும் சரி ஒரு வெறிகொண்ட நடிப்பை கொடுத்திருக்காரு. மக்களுமே வியந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு நடிப்பை அப்படிங்கிறதா உண்மையான விஷயமா இருக்கு. அதே போல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஜெயராம் சார் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப டம்மியா இருக்கிறாரு, ஒரு கேரக்டர் ஸ்கோப்பே இல்லை, எதனால இந்த கேரக்டர் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணிட்டு இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அவரோட கேரக்டர் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க, ரொம்ப டீசென்ட்டாவே பண்ணியிருக்காரு. அதே போல ஃபீமேல் லீட் பண்ணிருக்கக்கூடிய ருக்மிணி, இவங்க வந்து ட்ரைலர் பார்த்தப்போ எல்லாருமே வந்து ட்ரைலர்ல இருக்க மற்ற விஷயங்களை விட்டுட்டு இவங்கள பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தாங்கன்ற அளவுக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல அவங்களோட கேரக்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஜஸ்ட் வந்து ஒரு பார்பி டால் அப்படிங்கிற மாதிரி தான் வர்றாங்க, அதை தாண்டி என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அவங்க கேரக்டரோட டைமென்ஷன்ஸ் வந்து வேற மாதிரிலாம் மாற ஆரம்பிக்குது. அந்த இடங்கள்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, கேரக்டர் ஆர்க்கும் சரி ரொம்பவே இம்ப்ரெசிவா தான் இருந்துச்சு. நிச்சயமா அவங்களோட கேரக்டரும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் சரி ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா தான் இந்த படத்துக்கு ஆட் ஆயிருக்கு. அதே போல அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல ஆரம்பிச்சு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த குறையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு அட்டகாசமான நடிப்பை கொடுத்திருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த படம் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் இருந்திருக்கு. அடுத்ததான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா படத்தோட மேக்கிங் தான். மேக்கிங் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஆஸ்பெக்ட்டுமே சேர்த்து தான் சொல்லணும். ப்ரொடக்ஷன் டிசைன்ல ஆரம்பிச்சு சினிமாட்டோகிராஃபி, விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே ஒரு அட்டகாசமான விஷுவல் பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. இந்த படம்
படம் ஒரு கம்ப்ளீட் விஷுவல் ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன். தியேட்டர்ல பார்த்தா மட்டும் தான் இந்த மாதிரி விஷுவல்ஸை நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கிராண்டியர் விஷுவல்ஸ் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. படம் பார்க்கும்போதே வந்து அந்த சீன் என்ன, அந்த டயலாக்ஸ் என்ன, அதோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறலாம் தாண்டி விஷுவலாக மட்டுமே நம்மள வந்து ஒரு ஸ்டன்னிங்காக பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து மேக்கிங்கில் வந்து நிறைய டீமோட எஃபோர்ட் தான் தெரியுது நமக்கு. அதில் ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இடங்கள் வருது. கிங்டம் அப்படின்னு சொல்லியிருந்தால அந்த மன்னர்களோட அரண்மனையாக இருக்கட்டும், அந்த மார்க்கெட் மாதிரியான இடங்களா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், ஒரு தேர் சீக்வன்ஸ் ஒன்று வருது அதுவாக இருக்கட்டும், அதே போல் இந்த பழங்குடி மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வாழ்கிற ஊராக இருக்கட்டும், அவங்களோட அந்த செட்டப்பாக இருக்கட்டும், இன்னொரு குரூப் இருக்காங்க, அரக்கர் குரூப் மாதிரியான ஒரு குரூப் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட இடங்களா இருக்கட்டும், மற்றபடி ஃபாரஸ்ட்டில் நடக்கிற மாதிரி நிறைய விஷுவல்ஸ் வருது. இதெல்லாம் எது லைவ் லொகேஷன் எது செட்டுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப அட்டகாசமான ஒரு விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஓவராலாகவே லொகேஷன்ஸ்லையும் சரி, ப்ரொடக்ஷன் டிசைன்லையும் சரி, அந்த செட் இருக்குல்ல அது வந்து நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அதே போல் ஒரு சில முக்கியமான சீன்ஸஸோட ஸ்டேஜிங் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு தேர் வச்சு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு தேரை இழுத்துட்டு போகிற மாதிரி அதை வந்து ஹீரோ போயிட்டு அதை லீட் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். அது அன்எக்ஸ்பெக்டடாக தான் வருது. அந்த இடத்துல அப்படி ஒன்று இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அது வந்து கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டு ஒரு பாயிண்ட்ல போய் நிற்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐடியாவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல் ஒரு வேட்டைக்கு போகிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு போர் மாதிரியான ஒரு காட்சி இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல ஆக்சுவலாக ஒரு பெரிய போர் சீக்வன்சஸ் வருது. அதுக்கு முன்னாடி இன்டர்வல் சீக்வன்சஸ் வருது. இந்த மாதிரி பெரிய பெரிய கிராண்டான விஷுவல்ஸ் எல்லாம் கூட ரொம்ப சூப்பராக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. பட் எங்கேயுமே எதுவுமே பிசிறு தட்டாத மாதிரி அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஸ்டேஜிங் இருந்தது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு. அடுத்ததான் இந்த படத்தில் நிறைய அனிமல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அனிமல்ஸ் இந்த சென்ஸ் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அனிமல்ஸோட பிரசன்ஸும் அது வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணப்பட்டிருக்க விதமும் வந்து நமக்கு நிறைய இடங்களில் கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. உதாரணத்துக்கு புலி வருது. புலி இந்த படம் முழுக்க எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அதோட விஷுவல் வந்து வெறுமனே விஷுவலா பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாம அதோட பிரசன்ஸ் அந்த இடத்துல அந்த புலி வர்றதுனால சீன்ல என்ன நடக்குதுன்னு ஒரு மேஜிக் ஒன்று இருக்குல்ல, அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போதுமே அது ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. அதே போல பன்றி, மாடு, மீர்கட் வருதுன்னு நினைக்கிறேன். தேவாங்க மாதிரியான ஒரு உயிரினம் ஒன்று வருது. அதை வச்சு ஒரு பிளே ஒன்று பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் கிட்ட வந்து ஒரு விசித்திரமான ஒரு விலங்கு மாதிரியான ஒரு மனிதனும் மிருகமும் சேர்ந்த மாதிரியான ஒரு உருவம் ஒன்று வருது. அது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விலங்குகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து குழந்தைகள் பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒரு முக்கியமான சீக்வன்சஸ்ல ஒரு பாம்புமே வருது. அது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஸோ இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணலாம், என்ன மாதிரி ஒரு விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவுமே உங்களுக்குள்ள இருந்திருக்கு. அடுத்ததான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் வந்து லீட் கேரக்டருக்கு வந்து நம்ம மணிகண்டன் அவர்கள் வந்து டப்பிங் பண்ணியிருக்காரு, தமிழ் டப்பிங். அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஆப்டாவே வந்து பொருந்தி போயிருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 செகண்ட் வந்து கொஞ்சம் நம்ம ரெகக்னைஸ் பண்றதுக்கு டிலே ஆகிற மாதிரி தெரியுது. பட் ஒன்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, இல்ல அவர் தெரியலனாலுமே சரி, அந்த வாய்ஸ் வந்து அவருக்கு வந்து அவ்வளவு தூரம் பொருந்தி போகுது அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருக்குது. ஈவன் அவரோட டப்பிங் மூலமா இந்த ஒரு சில வார்த்தைகளா இருக்கட்டும், இல்ல ஒரு சில சீக்வன்சஸா இருக்கட்டும், எவ்வளவு தூரம் என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ மணிகண்டனோட வாய்ஸ் வந்து லீட் கேரக்டர் கொடுத்திருக்கிறதும் ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் இருக்கு. அடுத்ததான் இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு வந்து இது ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா வந்த ஒரு படத்தோட பார்ட் 2 தான் இது எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அது கூட கம்பேரிசன்ஸ் இருக்கும். ஸோ அதுல இருக்க விஷயங்கள் அதுல இருக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. பட் ரிஷப் செட்டி வந்து அந்த மாதிரிலாம் யோசிக்காம ஒரு புது கேன்வாஸ்ல, ஒரு புது லேண்ட்ஸ்கேப்ல ஒரு புது விதமான ஸ்டோரியை வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதோட ட்ரீட்மெண்ட்டுமே புது விதமா தான் இருக்குது. அதுல இருக்க மாதிரி விஷயங்களே வச்சு ஒப்பேத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பெரிமெண்டலா தான் இந்த படத்தை அப்ரோச் பண்ணியிருக்காரு. அதுவுமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா தான் இருந்துச்சு. அடுத்ததா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து இந்த பார்ட்ல கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. கனெக்டிங் இன் தி சென்ஸ் வந்து இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம இப்படியான ஒரு சீன் பார்த்திருப்போம், அது ஏன் நடந்துச்சு, இல்ல இந்த கேரக்டர் ஏன் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் இருக்கும்ல, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரூட்டடா இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஓவராலாவே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நீட்டான ஒரு செட்டப்பும் அதை வந்து ரொம்ப எக்ஸலண்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு மேக்கிங்கும் இந்த படத்தோட பாசிட்டிவா சொல்லலாம். அடுத்து என்னென்ன விஷயங்கள்ல கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அங்கங்க ஒரு சில இடங்களில் கொஞ்சம் லேக் வரதை நம்மளால தவிர்க்க முடியல. அதுலயும் குறிப்பா அந்த ட்ரைபல் பீப்புள் வந்து அந்த கிங்டம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய காட்சிகள் ஒரே இடத்துல சுத்தி சுத்தி நகர்ந்துகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. கதை நகராம ஒரே இடத்துல இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன எண்ணத்தை கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்ல, அந்த பழங்குடி மக்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் மன்னர்கள் அவங்கள பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரியான ஒரு தோரணை ஒன்று இருக்குது. பயப்படுற மாதிரினா இவங்க மன்னரை எதிர்த்து பேசுறாரு, மன்னரோட மகள்கிட்டே வந்து ஒரு சண்டை போடுறாரு. அப்படிலாம் இருந்தும் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. மன்னர்களால இவங்க எதுவுமே பண்ண முடியல. ஒரு ஹீரோன்ற இமேஜ் மட்டுமே போதுமா, அதை தாண்டி கன்வின்சிங்கா ஏதாவது ஒரு ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குங்கிற மாதிரி தோணுச்சு. அதே போல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மன்னரா வந்து ஜெயராம் வராரு, அவரோட பையனா ஒருத்தர் வராரு இளவரசரா, அவர் தான் அடுத்த மன்னனா முடிச்சு விட்டுறாங்க. அந்த 2 கேரக்டருக்குமான அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு கன்வின்சிங்கா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த அவரோட பையன் வந்து கொஞ்சம் லூசுத்தனமாலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மேட் கிங் மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அவரோட இருக்குது. அவர் பண்ற பிரச்சனைகள்லாம் நிறைய இஷ்யூஸ் வருது. அதை ஹேண்டில் பண்றதுக்காக ஜெயராம் வந்து ரொம்ப லேட்டரா சில விஷயங்கள் பண்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாமோ, ஏன் இவ்வளவு தூரம் விட்டாரு, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. செகண்ட் ஹாஃப்ல அவருக்கு ஒரு வேற டைமென்ஷன் வருது. அது ஓரளவு கன்வின்சிங்கா பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே அது கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாங்கிற மாதிரி தோணுச்சு. அதே போல செகண்ட் ஹாஃப்லயும் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் லேக் இருக்கிறத நம்ம பார்த்தோம். கதை வந்து சுத்தி சுத்தி ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கோம், மூவ்மெண்ட் இல்லாத மாதிரி
மாதிரி இருக்குங்கிற மாதிரி தோணுச்சு. அதே போல நிறைய கேள்விகளோட தான் வந்து கிளைமேக்ஸை நோக்கி படம் நகருது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சினிமாட்டிக் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்தோம். ஒரு ஹை எண்ட் கிளைமேக்ஸ் இருக்க போது, ஒரு கூஸ் பம்ப்ஸான மொமெண்ட்ஸா இருக்க போது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது வந்து முழுக்க வந்து இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற விஷயம் இருக்குல்ல, ஹீரோக்குள்ள சாமி வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயுமே பார்த்துருந்துருப்போம். அந்த விஷயங்களை மட்டுமே நம்பி கிளைமேக்ஸ் எடுத்திருக்கிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி கிளைமேக்ஸ்ல ஒரு சினிமாட்டிக் ஜஸ்டிஃபிகேஷன் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதா என்னோட விமர்சனமா இருந்துச்சு. என்னதான் நம்ம அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் சொல்லியிருந்தாலுமே கூட மக்கள் அதை பயங்கரமா என்ஜாய் பண்ற மாதிரி தான் தெரிஞ்சுச்சு. தியேட்டர்லயும் சரி, தியேட்டர் முடிச்சுட்டு வந்து வெளியில விசாரிக்கும் போதும் சரி, எல்லாருமே அந்த சாமி வரக்கூடிய அந்த சீக்வன்சஸ் எல்லாம் பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. எல்லாருக்கும் சாமி வந்துருச்சோன்னு பயந்துட்டோன்ற அளவுக்குலாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. பட் ஒரு சினிமாவை அதை நம்ம பார்க்கும்போது ஒரு சினிமாட்டிக் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாதது கொஞ்சம் வீக்காக தான் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி ரைட்டிங்ல அங்கங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸையும் கிளைமேக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சினிமாட்டிக் லேகையும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து நிச்சயமா இன்னொரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இதெல்லாம் தாண்டி காந்தாரா சாப்டர் 1 வந்து ஒரு நோட்டபிளான ஃபிலிமா இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமா தான் வந்திருக்கு. ஒருவேளை நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா படம் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.